எப்படின்னா அந்த பேரண்ட்ஸ் கிட்ட அந்த குழந்தை போய் அழுகும், ஏய் டோன்ட் கிரியேட் ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை எப்போல்லாம் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேடுதோ அப்போ வந்து பி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குழந்தையால் அந்த வல்னரபிலிட்டியை ஓப்பனே பண்ண முடியாது. ஸோ வல்னரபிலிட்டியை அன்சேஃபாக பார்க்கும் அந்த குழந்தை. எப்பவுமே ஒரு ஹைப்பர் விஜிலன்ஸோடு இருக்கும். நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்களால ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகவே முடியாது. ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப அன்சேஃபாக அவங்க ஃபீல் பண்ண நினைப்பாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அவங்க ரொம்ப க்ளோஸாக போகும்போது அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த பர்சனாலிட்டி அவாய்டன்ஸ் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். அண்ட் தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா டிஸ்ஆர்கனைஸ்ட். அப்படின்னா ரெண்டுமே இருக்கும் அவங்கக்கிட்ட. அந்த அவாய்டன்ஸும் இருக்கும், அன்சைட்டி இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வேணும்னு ரொம்ப கிராவிங்கில் இருப்பாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனை இவங்களுக்குள்ள பார்க்க முடியும். டோன்ட் வரி.